வடமொழியில் இருக்கிற சொல்லுக்கு நம்மால் பொருள் தெரியாது, அதை ஏற்றுக்கொண்டிருப்பான். ஆனா வடமொழி தெரிந்தால் அதை சொல்ல மாட்டான். சில நேரங்களில் நமக்கு ஒரு கல் விட்டு அடிச்சோம்னு வச்சுங்களேன், கிளிய ஒரு குருவி இருக்கும், அடிப்போம், எங்கேயோ கல் வீசுவோம், வேற எங்கேயோ இருந்து நாம பார்த்து வீசுனது வேற யாருக்கும் எடுத்து விடுவோம். குருட்டாம் போக்க அந்த கல் விழுந்துருச்சு, குருவி மேல் பட்டது என்று சொல்லுவோம். அந்த குருட்டாம்போக்கு என்பதைத்தான் அதிர்ஷ்டம் என்று சொல்லுவார்கள் வடமொழியில். திருஷ்டம்னா பார்வை, அதிர்ஷ்டம்னா குருடுன்னு அர்த்தம். அதிர்ஷ்டசாலி ஆக வேண்டுமா என்று விளம்பரங்கள்லாம் வரும். அப்ப தமிழ்ல மொழிபெயர்த்தால் குருடர்கள் ஆக வேண்டுமானதான் அர்த்தம். அப்படித்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தெரியாது நமக்கு, ஏன்னா வடமொழியில் சொல்லுகிறேன். நான் பல இடங்களில் சொல்லுவேன் சுபிக்ஷா என்ற பெயரை. உழைத்து சாப்பிடுவது என்பதுதான் சரியானது என்று வள்ளுவர் சொல்லுவார். எது சிறந்த உணவுன்னா நம்ம உழைச்சு சாப்பிடுற உணவு தான் மிக சிறந்த உணவு, உயர்ந்த உணவு என்பார். ஆனா அவங்க தத்துவம் பிச்சை எடுத்து சாப்பிடுதான் உயர்ந்தது பார்ப்பனர்களுக்கு. அதுதான் அவனுக்கு போதிக்கிறது. 3 நாளைக்கு மேல ஒருவன் உணவுப் பொருளை வீட்டில் வைத்திருந்தால் அவன் 3ஆம் நாளில் சூத்திரனாகி விடுவான். அவ்வளவுதான் வச்சிருக்கணும், வீட்டுல எதுவும் வச்சிருக்க கூடாது. வீட்டுல அரிசி மூட்டை அடுக்கி வச்சுதான் அவன் பாப்பான் கிடையாது. அவன் சாத்திரப்படி, அவன் சனாதன தர்மத்தின்படியே இல்லை. ஆனா இவன் அதனால பிச்சை எடுப்பான், எங்க போனாலும் பிச்சை எடுக்கிறதா அவன் வேலை. அப்ப 2 பாப்பா சந்திச்சுட்டா என்ன கேட்பான்னா, குளத்தூர்ல நல்லா பிச்சை கிடைக்குமான்னு கேட்பான். அவன் சொல்லுவான், இங்க கொஞ்சம் காஞ்சி போய் இருக்குங்க, அப்படி எல்லாம் கிடைக்காதுமா. இன்னொரு இடம் கேட்டாக்கா அங்க கிடைக்கும், அங்க நல்லா பிச்சை, மேட்டூர்ல நல்லா பிச்சை கிடைக்கும்னு சொல்லுவான். அதற்கு இவன் பார்த்தவுடன் கேட்பான், குளத்தூர் எப்படிம்பான், அங்க கிடைக்காதும்பான், பிச்சை கிடைக்காது, அபிக்ஷம் என்பான். மேட்டூர் நல்லா பிச்சை கிடைக்குன்னா சுபிக்ஷம் என்பான், நிறைய பிச்சை கிடைக்கும், அங்க போன்னு சொல்லுவான். இதை நம்மால சுபிக்ஷம்னா வளமாக இருப்பதாக கருதி கொண்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் சுபிக்ஷான்னு பேர் வச்சுக்கிறான். நல்ல பிச்சைக்காரின்னு அர்த்தம்.